சிதறடிக்கும் வல்லமைகள் பப்பட் நாடகம். எப்படி இருக்கீங்க? இந்த ஊர்ல எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஆனா இங்கே மட்டும் இல்ல. என் நண்பர்களா ஆக்கத்தான் இங்க வந்திருக்கிறேன். உங்கள எத்தனை பேருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வச்சிக்க ஆசையா இருக்கு சொல்லுங்கள். சினிமா பாட்டு கேட்கிறவங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் உள்ளவங்க, மாடல் டிரெஸ் பண்றவங்க, பொய் சொல்றவங்க, திருடுறவங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவங்க, செல்ஃபிஷ் சுயமா வாழறவங்க, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க. இப்ப ஒவ்வொருத்தரா கூப்பிட போறேன். ஏ டேவிட், ஏண்டா என்ன பார்த்து பார்த்து பயந்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்க? வாடா, ஏண்டா வெளியே நிக்கிற? காம்பவுண்டுக்கு வெளியே நிக்கிற, உள்ள வா. உங்கூட தான் இன்னைக்கு நான் பேசணுங்க, வா. ஏன் என்ன விட்டு விட்டு ஓடி ஓடி போற? டேவிட், ஓடாதரா ஓடாதரா, நில்றா, ஓடாதரா. ஆச்சுச்சோ, ஓடிட்டானே. சரி, இங்க நிறைய பிள்ளைங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள யாராவது நம்ம தேடி பார்ப்போம். பாபா கருப்பாடு கம்பளி இருக்கா, இருக்கு இருக்கு முழு முட்டை இருக்கு. ஒன்னு எஜமானிக்கு ஒன்னு எஜமானிக்கு, ஒன்னு திருக்கோழி இருக்கு குட்டி பையனுக்கு. பாபா கருப்பாடு கம்பளி இருக்கா, இருக்கு இருக்கு முழு முட்டை இருக்கு. வாடா வாடா நண்பா, ஐடியா மணி. வாடா வாடா வாடா, ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷமா ஒரே டான்ஸ் பாட்டுமா இருக்கு. என்ன விசேஷம்? கழுத்துலலாம் மாலை வேற தொங்குது, கையில வேற பணம் மூட்டை வச்சிருக்க. என்ன விசேஷம்? அதுவா தலைவரே, இதெல்லாம் நிறைய சின்ன பிள்ளைகளை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம். நிறைய வாலிப பிள்ளைங்க, வாலிபர்கள் எல்லாரும் என்கிட்ட ஏமாந்துருவாங்க. நிறைய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு அடிமையாக இருக்காங்க. இப்போ நான் சினிமா பாட்டெல்லாம் எழுதுறேன்ல, நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் என் காலு கீழே விழுந்து கிடக்குறாங்க. இப்படி தான் சம்பாதிச்சேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணுமா? பிள்ளைகளா சொல்லுங்க. நீங்களும் என்ன போல நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா வாழலாம். சரி சரி நண்பா, வா, நம்ம அந்த காம்பவுண்டுக்கு வெளியே போவோம். அங்க ஏதாவது மீன் மாட்டுதான் பார்ப்போம். இவங்க ஒன்றும் நம்ம சொல்றத கேட்க மாட்டாங்க. வா, நம்ம வெளியே போலாம், வா. தலைவரே ஒரு நிமிஷம். என் ஃப்ரெண்டு மஞ்ச சட்டை அந்த உட்காந்துருக்கேன், அவனையும் கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. தம்பி குமாரு, மஞ்ச சட்டை வாடா, நம்ம 2 பேரும் வெளியே போலாம். வெளியே போய் கேம் விளையாடலாம், வா. கருப்பு மண்டை தாத்தா, நான் வரமாட்டேன், ஓடிரு. ஏசப்பாடு சொல்லிடுவேன், ஓடிரு. என்ன அவன் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், அவன் என்னையும் திட்டுறான் உன்னையும் திட்டுறான். இது வேலைக்கு ஆகாது. வா, நம்ம வெளியே போவோம். அவன் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய பேர் இங்க இருக்காங்க. வெளியே வருவான்ல, அப்ப பாத்துக்கலாம். வா, இப்ப நம்ம போயிட்டு வருவோம். ஹலோ சோஃபியா, நீ எப்படி இருக்க? இந்த ஸ்கூல் இயர் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. லீவில் நீ என்ன பண்ணலான் இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஏபி. இந்த லீவில் நான் சமையல் கற்றுக்கலான் இருக்கேன். அதோடு சேர்த்து தாத்தா பாட்டி கூட காட்டுக்குள்ளே விவசாயத்தில் உதவி பண்ணலான் இருக்கேன்.
மறந்துட்டியா? மே 10ஆம் தேதி நம்ம சர்ச்சில் VBS இருக்கு. மே 10ஆம் தேதி தானே இருக்கு, அதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஒரு சைட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? பிஸ்னஸா? என்ன பிஸ்னஸ்? என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்? எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துருச்சு. நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் இல்லைன்னா மோர் செஞ்சு நம்ம ஏரியாவில் விற்போமா? சரி, இது நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. லா 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 லா. ஹலோ பிள்ளைங்களா, நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்கள் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லலான்னு இருக்கேன். உங்களுக்கு அந்த ஐடியா சொல்லணுமா? சரி அங்கிள், ஒரு நல்ல ஐடியா கொடுங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி இருக்கு. இப்போ உங்கள் கையில் என்ன இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. ஒன்றுமே இல்லை அங்கிள் எங்ககிட்ட. அப்படி சொல்லாதீங்க. உங்கள் கையில் இருக்கிற வாட்சு, மோதிரம், மொபைலு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க. அதை அப்படியே நான் உங்களுக்கு டபுளாக மாற்றி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பைபிள் இருக்குல்ல, அதை படிக்காதீங்க. அதை படிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன். சரியா? இதை மாத்திரம் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நல்ல பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. இந்த ஊர்லேயே நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? கையில் இருக்க ரிங்கு, வாட்சு, மோதிரம், பிரேஸ்லெட்டு எல்லாத்தையும் உங்ககிட்ட தர்றேன். நீங்கள் அதை எனக்கு 2 மடங்கு ஆக்கித்தாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட இருந்தும் நாளைக்கு உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்து தரேன். எனக்கும் நீங்கள் டபுள் மடங்கு ஆக்கி தரணும். வெரி குட். சரி, நாளைக்கு நான் வரும்போது உங்களுக்கு நிறைய ஆன்லைன் கேமு, நிறைய டிஸ்கோ சாங்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு அனுப்பி வைங்க. சரியா? இப்போ நான் கிளம்புறேன். நாளைக்கு உங்களை பார்க்குறேன். ஐடியா மணி நம்மளை ஏமாத்திட்டான். நம்மகிட்ட இருந்த எல்லா பொருளும் போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது ஏபி? ஐயோ, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானே. என் மோதிரம், என் வாட்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். தாத்தா கிட்ட நான் இப்போ என்ன சொல்லுவேன்? ஐயோ. அட பிள்ளைகளா, ஏண்டா அழுதுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஏன் அப்படி அழுறீங்க? தாத்தா, இந்த ஐடியா மணி எங்கள் 2 பேரையும் ஏமாத்திட்டான். விலை உயர்ந்த வாட்சு, மோதிரம், செயின், அப்புறம் நாங்கள் பிகி பேங்க்கில் சேர்த்து வச்சுருந்த காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் 2 மடங்காக மாற்றி தரேன்னு சொன்னான். ஆனால் இப்போ ஆளையே காணோம். ஓ, ஐடியா பண்ணியா? அவன் திருட்டு பயலாச்சே. நீங்கள் ஏன் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போங்க. அவன் இந்த பக்கம் தான் வருவான். நான் பார்த்துக்கிறேன். இந்த ஐடியா பண்ணி இந்த ஊர், இந்த உலகம் எல்லாத்தையும் இவன் தான் ஏமாற்றிட்டு இருக்கான். இவனுக்காக நான் ஜெபம் தான் செய்ய போகிறேன். பிள்ளைகளா, நீங்கள் எல்லாரும் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சரியா? சரிங்க தாத்தா, நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறோம். என்ன சரியா தூக்கமே சரியா வர மாட்டேங்குது. ஒரே அந்த தாத்தா கனவா வருது. தாத்தா வேற ஒரு நாய்க்குட்டியை கொண்டு வர்றாரு. அச்சோ, என்னாச்சு? ரொம்ப ஜெபம் பண்ணியிருப்பாங்க போலியே. சரி தூங்குவோம், காலையில் பார்த்துக்குவோம். ஐயோ, நாய் கடிக்க வருது. அச்சோ, இது வேலைக்கு ஆகாது. கங்காரு கடிக்குது, பாம்பு கடிக்குது, குரங்கு கடிக்குது, நாய் கடிக்குது. இது வேலைக்கு ஆகாது. யோ தாத்தா, மன்னிச்சிரு தாத்தா, மன்னிச்சிரு. நான் உனக்கு எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்றேன். உன் பிள்ளைங்கிட்ட வாங்கின செயின், மோதிரம், வாட்சு, பணம் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்றேன். இனிமே ஊர் பக்கமே வரமாட்டேன். நான் ஆளை விடு. அச்சோ, வேண்டாம் தாத்தா, நான் திரும்ப கொடுத்துறேன் தாத்தா. ஐயோ, விரட்டுறாங்களே.
நீ திருடின பணம் காசு பொருள் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துரு. சரியா? இந்த ஊர் பக்கமே வராத, நீ ஓடிரு எங்கிட்டாது. தாத்தா, உங்க பிள்ளைகிட்ட வாங்கின எல்லா பணத்தையும் நான் திரும்ப தந்துடுறேன், எல்லா பொருளையும் திரும்ப கொடுத்துட்றேன். எனக்கா ஜெபம் பண்ணிக்கோங்க, என்னை காப்பாத்துங்க. சாத்தான் வண்ணத்தை பூசி எண்ணத்தை மாற்றும் ஹீரோ, அவனை ஃபாலோ பண்ணும் ரசிகர் கூட்டம் ஜீரோ. சாத்தான் வண்ணத்தை பூசி எண்ணத்தை மாற்றும் ஹீரோ, அவனை ஃபாலோ பண்ணும் ரசிகர் கூட்டம் ஜீரோ. ஃபாலோ மீ என்று சொன்னாரே இயேசு, ஃபாலோ மீ என்று சொன்னாரே. I will never allow Satan in my life. I will ever follow Jesus in my life. I will never allow Satan in my life. I will ever follow Jesus in my life. சாத்தான் வண்ணத்தை பூசி எண்ணத்தை மாற்றும் ஹீரோ, அவனை ஃபாலோ பண்ணும் ரசிகர் கூட்டம் ஜீரோ. சாத்தான் வண்ணத்தை பூசி எண்ணத்தை மாற்றும் ஹீரோ, அவனை ஃபாலோ பண்ணும் ரசிகர் கூட்டம் ஜீரோ. ஃபாலோ மீ என்று சொன்னாரே இயேசு, ஃபாலோ மீ என்று சொன்னாரே. I will never allow Satan in my life. I will ever follow Jesus in my life. I will never allow Satan in my life. I will ever follow